மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், டுடே இஸ் ஃப்ரைடே. மகாலட்சுமி அட்ராக்ஷன் சீரீஸில் நார்த் ஈஸ்ட் கார்னர் நம்ம எப்படியெல்லாம் எனர்ஜைஸ் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான டிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்ரீ சக்கரம் நான் ஃபஸ்ட்டு பித்தளையிலையும் செம்புலையும் தகடு வடிவத்துலேயும் காயின்ஸாகவும் இதுவாகவும் வாங்கினதுனால என்கிட்ட நிறைய பித்தளை பொருட்கள் சேர்ந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை கோமாதா சிலை நான் யூஸ்வலி நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுருப்பேன். அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிள் டிப்பை பார்த்துட்டு நம்ம போகலாம். ஆக்சுவலி ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் எல்லாம் நான் கிச்சனில் வச்சுருக்கேன். அது எதுக்குன்றத டீட்டெயிலாக நான் பின்னாடி சொல்கிறேன். இது குபேரர் சிலை. இது எல்லாத்துக்குமே நம்ம விம் சுத்தம் லிக்விடை யூஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு இதுக்காகவே டெடிக்கேட்டடாக ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது பிராஸோவுக்கு. வென் கம்பேர் டு பிராஸோ இது திஸ் இஸ் ரியலி குட் அண்ட் ஈஸி டு க்ளீனுன்ற மாதிரி இருக்குது. இல்லைனா எனக்கு ஃபுல் 1 டே நான் லீவ் போட்டுட்டு இதை க்ளீன் பண்ணுவேன். ஏதாவது பூஜை வருது அப்படின்னா ஹோல் 1 டே ஆகும். எனக்கு நெக்ஸ்ட் டேலாம் இந்த ரைட் சைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பயங்கரமாக பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு இது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லெஸ் டைம் கன்சியூமிங், ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நான் கையில் வச்சுருக்கிற காயின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் குபேரரும் ஒரு சைடில் மகாலட்சுமி அம்மன் பொறிச்ச பித்தளை காயின்ஸு. எங்கள் வீட்டில் இருக்கிற மெய்ட் பார்த்துட்டு என்னம்மா தங்க காசா அப்படின்னு கேட்பாங்க. நேரில் பார்க்க தங்க காசு மாதிரி தான் இருக்கும் அது ஆக்சுவலி. இது எல்லாமே நான் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுருப்பேன். அதெல்லாம் அங்கே ஈஸியாகவே க்ளீன் ஆகுது பாருங்கள். ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னர் யூஸ்வலி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தனி வீட்டில் இருக்கவங்க அதெல்லாம் வாஸ்துப்படி கட்டியிருப்பீங்க. அப்படி தனி வீட்டில் இருக்க முடியாதவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயோ ஃப்ளாட்லேயோ இருக்கிறீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்கள் வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் எதுன்னு பாருங்கள். அந்த இடத்த எனர்ஜைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி முடியலையா இருக்கிற லிவிங் ஹாலில் கூட நீங்கள் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல இந்த சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அங்கே அந்த வாஸ்து புருஷரோட படம் பார்த்திங்கன்னா கூகுள்ஸ்லாம் கூட கூகுளில் கிடைக்கும். முடிஞ்சால் அதை டவுன்லோட் பண்ணி கூட அதை ஒட்டி வைக்கலாம். குபேரர் சிலை நார்த் ஈஸ்டில் வைக்கலாம். சிவன் பார்வதி ஃபோட்டோ, அதாவது ஃபேஸ் இருக்கிற ஃபோட்டோ, லிங்கம் வடிவத்தில் இல்லாமல் ஃபேஸ் ஃபோட்டோ வாங்கி சின்னதாக வைங்க. ஒரு விநாயகர் வைங்க. எங்கே இருந்தாலும் விநாயகர் இருக்கிறது ரொம்ப நல்லது. அங்கே இருக்கிற தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் சோழி வீட்டில் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் மகாலட்சுமியோட அம்சம், அதை வைங்க. அப்புறம் இந்த காயின்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். நான் இந்த கிறிஸ்டல் ட்ரீ ஒன்று வாங்கி ஆன்லைனில் தான் வாங்கினேன். அந்த கிறிஸ்டல் ட்ரீ வச்சுருக்கேன். அப்புறம் எங்கெல்லாம் இந்த மகாலட்சுமியோட குறியீடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த காசு, காயின், தாமரை மலர்கள், அந்த மாதிரி உட்டனில் தாமரை ஒன்று வச்சு எப்பயுமே அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் எங்கெங்கெல்லாம் இருக்குவாங்க அங்கெல்லாம் நான் இந்த உடனில் கிடைக்கிற அந்த லோட்டஸை ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். அப்புறம் இந்த கோமாதா சிலையை அங்கே வச்சுருப்பேன். அதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ பார்க்கலாம். ஒரு பிரமிட் வச்சுருக்கேங்க அதோடையே சேர்த்து. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா இது க்ளீன் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இதை ஃபீல் பண்ணுறேன் நான். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கோமாதாக்கு ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு விநாயகரும் ஒரு சைடு மகாலட்சுமி போட்ட ஒரு கோமாதா எப்போயுமே வாங்கும்போது ஃபேஸ் லட்சணமாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி அந்த கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பித்தளையில் கோமாதா வைப்பாங்க. அந்த மடி எங்கேயோ இருக்கும், கண் எங்கேயோ இருக்கும், கண்ணோட வாய் எங்கேயோ இருக்கும். அந்த கன்றோட வாய் அந்த மடியில் பால் குடிக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை நீங்கள் கிச்சனில் கூட நீங்கள் நார்த் சைடில் இல்லை ஈஸ்ட் சைடில், நார்த் சைடோட மிடில் வைக்கலாம், இல்லை ஈஸ்ட் சைடோட மிடில் வைக்கலாம். இது ஃபோட்டோஸாக கூட நீங்கள் வைக்கலாம். சிலை வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட வாங்கி வைங்க. நாங்கள் எங்கள் வீட்டு கிச்சனில் ஒரு குட்டி கோமாதாவோட ஃபோட்டோ வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் கோமாதா பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விசேஷம். நிறைய மணியை அட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அந்த கோமாதா பூஜை எப்படி பண்ணுறதுன்றது சிம்பிளாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஒரு தனி வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கோமாதாவை அழகாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டு வச்சாச்சு. பாருங்கள், இதுதான் நான் சொன்ன சோழி. ஃப்ரைடேஸில் முதல் செலவாக நம்ம காலையில் உப்பு வாங்குறது ரொம்ப
முக்கியம், நல்லது, ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்காக எல்லா வெள்ளிக்கிழமையும் உப்பு வாங்கணுமான்னு கேட்காதீங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தால் அது வெள்ளிக்கிழமையாக பார்த்து வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. முதல் செலவு அதுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து மணி அட்ராக்டிங் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிளான்ட்ஸு, எக்ஸாம்பிள் மணி பிளான்ட்டு, அந்த மாதிரி பிளான்ட்ஸை நீங்கள் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வைக்கலாம் டு அட்ராக்ட் மணி. அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஸ்டவ் மேலே இந்த கோமாதா ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் பிக்சர் மாட்டி வைங்க. நான் அதுக்கு மேலே ஆணி அடிக்கணுமா அப்படின்றதுக்காக சைடில் இருக்கிற ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். ஸோ தட் நான் எவ்ரிடே மார்னிங் வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாமியை ஒரு வாட்டி கும்பிட்டுட்டு, மனசார ஆத்மார்த்தமாக கும்பிட்டுட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோன்னா ரொம்பவே விசேஷம். ஆல்சோ கோமாதா ஃபோட்டோவோ இல்லை இதுவோ சிலையோ நம்ம வீட்டில் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை நிலவும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பெருசாக சண்டை எதுவுமே வராது, ஒரு சுபிக்ஷமாக இருக்கும். அதனால் கோமாதா ஃபோட்டோ ஒன்று வாங்கி வைங்க, இல்லைன்னா ஒரு பிக்சர் கூட ஸ்டவ்வுக்கு நேராக ஊட்டி வைங்க பின்புறமாக. திஸ் இஸ் மை நார்த் ஈஸ்ட் கார்னர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள், சிவன் பார்வதியோட பிக்சர் வச்சுருக்கேன். அண்ட் அலாங் வித் த லக்ஷ்மி குபேரர் சிலை வச்சுருக்கேன், கோமாதா சிலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கிறிஸ்டல் ட்ரீ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லோட்டஸ்ஸு, இந்த லோட்டஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா ஐதீகம். நார்த் ஈஸ்ட்டில் வச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லது. இந்த சோழி வச்சுருக்கேன், இதெல்லாம் மகாலட்சுமியோட அம்சம்ன்றனால சோழி, நர்மதலிங்கம் வச்சுருக்கேன். அண்டு இந்த டார்டாய்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள்லாம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அது ஃபேஸிங் நார்த்து. எப்போயுமே நீங்கள் டார்டாய்ஸ் வைக்கணுன்னா அதில் இட் ஷுட் ஃபேஸ் நார்த் டைரெக்ஷன். பிரமிட் ஒன்று வச்சுருக்கேன். சிம்பிளாக இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷனை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால நல்லா எனர்ஜைஸ் பண்ணலாம். டெய்லி வந்து ஒரு 2 ஊதுவத்தி ஏற்றி வைங்க எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லையா செவ்வாய் வெள்ளியாவது ஊதுவத்தி ஏற்றி தீபார்த்தனை காட்டுறீங்கன்னா இந்த இடத்துக்கு, அதுக்குன்னு தீபார்த்தனை காட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா எப்போல்லாம் நம்ம தீபாரதனை காட்டி சாமியை வழிபடுறோமோ அந்த டைமில் இங்கேயும் வந்து காட்டுங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லோ கலர் ஒரு வேஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஜாடி எடுத்துக்கோங்க. அதில் காயின்ஸ் எல்லாம், எல்லோ வேஸில் காயின்ஸ் எல்லாம்